நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் தரூரியாத் அஸ்லுன் வல் ஹாஜியாத் வ தஹ்சீனியாத் தாபிஅத்துன் வ முகம்மிலத்துன் லஹா என்று சொல்கிற அந்த தலைப்பை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தலைப்பில் நாங்கள் முக்கியமான ஒரு பகுதியை பற்றி பேசினோம். என்னென்றால், இந்த அல் மசாலிஹ் என்று சொல்கிற கன்செப்டை இமாம் ஷாத்திபி இப்படி பேசுகிறார் என்று சொல்கிறோம். அதில் நாங்கள் முக்கியமாக சொன்ன கருத்து என்ன என்றால், இமாம் ஷாத்திபி இந்த மசாலிஹ் என்று சொல்கிற விஷயத்தை பினாஉல் மசாலிஹ், மனித நலன் என்று சொல்கிறத ஒரு 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 ஸ்ட்ரக்சராகத்தான் இமாம் ஷாத்திபி விளங்கப்படுத்தி இருக்கிறார். அதாவது இஸ்லாம் சொல்கிற ஷரியா என்று சொல்கின்ற அந்த அவ்வளோ விஷயங்களையும் அவ்வளோ சட்டங்களையும் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா அதுக்குள்ள ஒரு ஒரு ஒழுங்கமைப்பில் தான் இந்த மசாலிஹ் என்று சொல்கின்ற அந்த விஷயம் பேசப்பட்டிருக்கிறது என்று சொல்கிற கருத்தை இமாம் ஷாத்திபி சொல்லுவார். அதில் தரூரியாத் என்று சொல்கிறது என்ன, ஹாஜியாத் என்று சொல்கிறது என்ன, தஹ்சீனியாத் என்று சொல்கிறது என்ன. தரூரியாத் என்று சொல்கிறது தான் ஆக பிரதானமானது. அதை மையப்படுத்தித்தான் எல்லாமே ஒன்று அடுத்ததின் மீது கட்டப்படுகிறது என்று சொல்கிற அந்த கருத்தை முக்கியமாக விளம்பரத்தார். அந்த வகையில் தரூரியாத்துக்கு முகம்மிலாத்துகள் இருக்கின்றன, ஹாஜியாத்துக்கு முகம்மிலாத்துகள் இருக்கின்றன, தஹ்சீனியாத்துக்கு முகம்மிலாத்துகள் இருக்கின்றன. அதே போல தரூரியாவுக்கான ஒரு முகம்மிலாவாகத்தான் ஹாஜியா இருக்கிறது, ஹாஜியாவுக்கான ஒரு முகம்மிலாவாகத்தான் தஹ்சீனியா இருக்கின்றது என்று சொல்கிற இப்படி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரை இமாம் ஷாத்திபி விளங்கப்படுத்துறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அதில் தரூரியா ஒரு அஸ்லாகவும் ஏனையவை அதோட முகம்மிலாவாகவும் அல்லது தாபியாவாகவும் இருக்கின்றது என்று சொல்கிற கருத்தை அவர் 5 அடிப்படைகளில் நின்று அதை விளங்கப்படுத்துறதாக நாங்கள் சொன்னோம். அதில் முதலாவது அடிப்படை அன்ன தரூரி அஸ்லுன் லிமா சிவாஹு மினல் ஹாஜி வ தக்மீலி அல்லது தஹ்சீனி என்று சொல்கிற அந்த அடிப்படை. அடுத்தது அன்ன இஹ்திலால் அத்தரூரி யல்சமு மின்ஹு இஹ்திலாலுல் பாக்கியைன் பிஇத்லாக் என்று சொல்கிற அந்த அடிப்படை. மூன்றாவது அன்னஹு லா யல்சம் மின் இஹ்திலாலுல் பாக்கியைன் பிஇத்லாக் இஹ்திலாலு தரூரி பிஇத்லாக் என்று சொல்கிற மூன்றாவது. நாலாவது அன்னஹு கத் யல்சம் மின் இஹ்திலாலி தஹ்சீனி பிஇத்லாக் அவில் ஹாஜி பிஇத்லாக் இஹ்திலாலு தரூரி பிவஜ்ஹின் மா என்று சொல்கிறது. அது நாலாவது. ஐந்தாவது சொன்னோம் அன்னஹு யம்பகி அல் முஹாஃபதா அலல் ஹாஜி வ அல தஹ்சீனி லித் தரூரி என்று சொல்கிற இந்த 5 அடிப்படைகளில் நின்று இந்த கருத்தை இமாம் ஷாத்திபி விளங்கப்படுத்துகிறதா சொன்னோம். அதில் முதலாவது விஷயம் அத்தரூரி அஸ்லுன் லிமா சிவாஹு மினல் ஹாஜி வ தக்மீலி. அது ஒரு விதியாக அவர் சொல்றார். இப்போ தரூரி என்று சொல்றது தான் அல்லது தரூரியாத் என்று சொல்ற இந்த விஷயம்தான் இது அடிப்படையாக இருக்கிறது. எதற்கு என்று சொன்னா, உலகத்தில் எல்லா வகையான நலன்களும் இந்த தரூரியாத்துகளை மையப்படுத்தித்தான் கட்டப்படுகின்றன என்று சொல்றது. அப்ப தரூரியாத் தான் ஃபவுண்டேஷன், அதுதான் பேஸ். அப்ப அந்த பேஸ்ல இருந்து தான் எல்லா நலன்களும் கட்டி எழுப்பப்படுகின்றன. அப்ப அந்த வகையில இந்த குறிப்பிட்ட நலன்கள் தரூரியாத்துகள் இல்லாமல் போகுமாக இருந்தால் அல்லது அதுல ஏதேனும் ஒன்று சறுக்குமாக இருந்தால் எல்லா நலன்களும் கலப்ஸ் ஆகும், அனைத்துமே வீழ்ந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இரண்டால் இது ஒரு ஸ்ட்ரக்சர்ல அப்படி கட்டப்பட்டு இருக்கின்ற ஒரு விஷயம். இந்த தரூரியாத்தை பேஸ் பண்ணி ஒன்றொன்றாக அதன் மீது அடுத்தடுத்த நலன்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றன. எனவே தரூரியாத்தை நாங்கள் அசைச்சு விட்டோம் என்றால் அல்லது அதை ரிமூவ் பண்ணோம் என்று சொன்னால் எல்லாமே விழுந்து போய்விடும் என்று சொல்றது. அப்ப அவர் சொல்றாரு என்னன்னா, தரூரியாத்தை நாங்க அசில் என்று சொல்றதாக அதன் மீது தான் எல்லா நலன்களும் கட்டப்பட்டு இருக்கின்றன என்று சொன்னால், ஹாஜி என்று நாங்க சொல்றது இந்த தரூரியாத்தை பேஸ் பண்ணி அதற்கு மேலால கட்டப்படுகின்ற ஒரு விஷயம். அதாவது இமாம் ஷாத்திபியினுடைய வாசையிலே சொன்னா அவர் சொல்லுவார் பாருங்க, இந்த வசனங்களை பாருங்க. ஃபலவ் உதிம தீன்
உதிம தரத்துபுல் ஜஸா அல் முர்தஜா என்று சொல்லுவோம். அதாவது இப்ப தரூரியாத்தில் உண்டு தீன், அந்த தீன் இழக்கப்படும் என்று சொல்லியிருந்தா எங்களுக்கு மறுமையில கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கின்ற அந்த கூலி இல்லாமல் போய்விடும். இப்ப தீன நாங்க பின்பற்றுகின்ற பொழுதுதான் மறுமையில எங்களுக்கு அந்த கூலி கிடைக்கும். அப்ப மறுமை நலன் என்று சொல்றது இந்த தீன் பேணப்படுதல் என்று சொல்றதுல, பாதுகாக்கப்படுதல் என்று சொல்றதுல தங்கி இருக்கிறது. அப்ப தீன நாங்க எடுத்து போட்டோம்டா மறுமை வெற்றி என்று சொல்றது சாத்தியப்பட மாட்டாது. அதே போல வலவ் உதிமல் முகல்லப் லஉதிம மன் யததையன். அப்ப இது உயிர் சம்பந்தமா சொல்ற. இப்ப மனிதன் இல்லை என்றா அவனுடைய அவன் உயிர் வாழவில்லை என்று சொன்னா என்ன நடக்கும்? லஉதிம மன் யததையன், இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அப்ப மனிதன் உயிரோடு இருக்கணும், இந்த மார்க்கம் பின்பற்றப்பட வேண்டும் என்று சொன்னார். அடுத்து சொல்றார் வலவ் உதிமல் அக்ல் லர்தஃபஅத் ததையன். மனிதனுடைய இந்த அக்ல் இல்லாமல் போனா நாங்க மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்ற கடப்பாடு இருக்குமா? அந்த கடமை இல்லாமல் போய்த்து. வலவ் உதிமன் நஸ்ல் லம் யகுன் ஃபில் ஆத பகா. அந்த நஸ்ல் என்று சொல்ற விஷயம் பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னா இயல்பிலேயே மனித இனத்தினுடைய இருப்பு என்று சொல்றது இல்லாமல் போயிரும் என்று சொல்றார். வலவ் உதிமல் மால் லம் யபக ஐஷ். அதாவது செல்வம் இல்லாம போனா வாழ்க்கை ஒன்று இருக்க மாட்டாது என்று சொல்லி அவர் சொல்லுவார். அப்ப இதைத்தான் அவர் சொல்ற அந்த அடிப்படையான கருத்து. இந்த தரூரியாத் என்று சொல்றது தான் எல்லா நலன்களும் கட்டப்படுகின்ற ஃபவுண்டேஷனாக இருக்கிறது. அதன் மீது தான் அடுத்து எல்லாமே உருவாக்கப்பட்டது. அப்ப நாங்க வரைவிலக்கணமும் சொன்னோம். தரூரியாத் என்று சொல்ற நேரத்துல அந்த குறித்த விஷயம் இல்லாமல் போகின்ற நேரத்துல வாழ்வே இல்லாமல் போகின்ற ஒரு நிலைமை ஒன்று ஏற்படும். அப்ப அந்த வாழ்வினுடைய இருப்பு பாதுகாக்கப்படுதல் என்று சொல்ற நலன், அந்த நலனை தக்க வைத்துக் கொள்வது இந்த காரணிகள் தான் என்று சொல்றதைத்தான் அவர் அங்க விளங்கப்படுத்துறார். ஹாஜியா என்று சொல்ற நேரத்தில் நாங்க சொன்னோம், மனிதனுடைய அந்த இருப்பு பாதிக்கப்பட மாட்டார். ஆனால் மனிதன் இருக்கலாம், வாழலாம், எல்லாம் இருக்கும், எதுவுமே கலப்ஸ் ஆயிராது, அழிந்து போயிராது. ஆனால் அவனுடைய வாழ்க்கை ஒரு பெரும் கஷ்டத்துக்கு உட்படும், ஒரு பெரிய சங்கடத்துக்கு அவனுடைய வாழ்க்கை கொண்டு போய் சேரும். அப்படியான அந்த சங்கடங்கள், அந்த பிரச்சனைகளை கொண்டு வராமல் தடுக்கக்கூடிய விஷயங்களை தான் நாங்க சொல்லுவோம் என்னது அல் மசாலிஹ் அல் ஹாஜியா என்று சொல்றது. அப்ப அந்த ஹாஜி என்று சொல்றது எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு அந்த தௌசுஆவை கொண்டு வருகின்ற விஷயம். அவன் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நெருக்கடியை கொண்டு வராமல் பாதுகாக்கிறதுக்குரிய ஒன்று. அந்த நெருக்கடி வராமல், ஒரு சங்கடம் வராமல், ஒரு இடர் வராமல் அவனை அந்த லைஃபை கொண்டு போறதுக்கான ஒரு ஏற்பாடு இருத்தல் என்று சொல்றது. அதைத்தான் நாங்க சொல்லுவோம் அல் மசாலிஹ் அல் ஹாஜியா என்று சொல்லி. இவர் சொல்லுவார் என்றால் இந்த ஹாஜியா தரூரியாவை பூரணப்படுத்தக்கூடிய ஒரு காரணம். அதை அவர் வழங்கப்படுத்துற நேரத்தில் எப்படி சொல்லுவார் என்றால் ஃபல்உமூர் அல் ஹாஜியா இன்னமா ஹிய ஹாயிமத்துன் ஹவுல ஹாதல் ஹிமா. இந்த தரூரியாத்தை சுற்றி சுழலக்கூடியவை தான் இந்த ஹாஜியா என்று சொல்றது. இத் ஹிய ததரத்தத் அல தரூரியாத் துகம்மிலுஹா பிஹைது தர்தஃபிஉ ஃபில் கியாம் பிஹா வக்திசாபிஹல் மஷக்காத் வதமீலு பிஹிம் ஃபீஹா இல தவஸ்ஸுத் வல் இஅ்திதால் ஃபில் உமூர் ஹத்தா தகூன ஜாரியத்தன் அலா வஜ்ஹின் லா யமீலு இலா இஃப்ராத்தின் வலா தஃப்ரீத். அதான் நீங்க உள்ள ஆக முக்கியமான விஷயம். இவர் சொல்ற விடயம் என்னன்னா, இந்த தரூரியாத்தான எங்களோட வாழ்க்கையோட இருப்புக்கு மிக அடிப்படையான அம்சம். அந்த வகையில தரூரியாத்தை மிக முக்கியமாக நாங்க போகணும். வாழ்க்கையில உயிர் பாதுகாக்கப்படணும், அறிவு பாதுகாக்கப்படணும், செல்வம் பாதுகாக்கப்படணும், பரம்பரை பாதுகாக்கப்படணும். இந்த விஷயத்தை நாங்க செய்கின்ற பொழுது அதுல நாங்க ஒரு எல்லை மீறலுக்கு போயிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு பொடுபோக்கான இடத்துக்கு போய்விடவும் கூடாது. அந்த விஷயத்துல ஒரு நடுநிலை ஒன்று பேணப்படும். அந்த நடுநிலையை கொண்டு வரக்கூடியதுதான் இந்த அல் மசாலிஹ் அல் ஹாஜியா என்று சொல்லி அவர் சொல்லுவார். அதைத்தான் இந்த வசனங்கள் தமீலு பிஹிம் ஃபீஹா இல தவஸ்ஸுத் வல் இஅ்திதால் ஃபில் உமூர் என்று சொல்லி அவர் விளங்கப்படுத்துறார். அப்ப இந்த தரூரியாத்தை பூரணப்படுத்தக்கூடிய ஒரு காரணி தான்
இந்த ஹாஜி என்று சொல்லி அவர் சொல்லுவார். அதே போல ஹாஜியை பூர்ணப்படுத்தக்கூடிய காரணி அது தஹ்சீனி. அப்ப தஹ்சீனிய ஹாஜியை பூர்ணப்படுத்துமாக இருந்தா தஹ்சீனி தரூரியாவை பூர்ணப்படுத்துகிறது என்று சொல்லி அவர் அதை விளங்கப்படுத்துறார். அப்ப இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இதற்கு காணப்படுகிறது என்று சொல்லி அவர் அதில் முக்கியமாக விளங்கப்படுத்துறார். இது முதலாவது பாயிண்ட். அப்தரூரி அஸ்லுன் லிமா சிவாஹு மினல் ஹாஜி வ தஹ்சீனி என்று சொல்றது. ரெண்டாவது பாயிண்ட்ல சொல்றார் பாருங்க, அன்ன இஹ்திலால் அத்-தரூரி யல்ஸம் மின்ஹு இஹ்திலாலுல் பாக்கியைன் பிஇத்லாக். இந்த தரூரியாத் இழக்கப்படுமாக இருந்தால், இதுல ஏதேனும் ஒன்று இல்லாமல் போகுமாக இருந்தா அங்க ஹாஜியாத்தினுடைய இருப்பும் தஹ்சீனியாத்தினுடைய இருப்பும் ஆட்டோமேட்டிக்கா இல்லா போயிடும். அதாவது தீனே இல்லைண்டா இப்ப அதனோடு சம்பந்தப்பட்ட இப்ப தௌசுஆவை கொண்டு வரக்கூடிய விஷயங்களும் அதுக்கு பெருமானம் இல்லை, அதுக்கு ஒரு சட்ட அந்தஸ்து இல்லாமல் போயிடும். இப்ப உதாரணமாக இவர் சொல்லுவார் எப்படி என்றா, இப்ப அஸ்லு ஸலாத் தொழுகை என்று சொல்கின்ற அந்த விஷயம் கண்டிப்பாக காணப்படும். என்னடா அது தரூரியாத். இந்த தொழுகை என்று சொல்ற விஷயம் எந்த காலத்திலும் இல்லாமல் போகலாம். நாங்க தீன பாதுகாப்பதற்கான மிக முக்கியமான ஒரு அம்சம் அது. தொழுகை இல்லாமல் போனால், அஸ்லு ஸலாத் இல்லாம போனா அங்க தீன் என்று சொல்றது இல்லாமல் போயிடும். அதுல ஒரு பெரிய ஒரு இஹ்திலால் ஒன்று ஏற்படும். அப்ப அஸ்லு ஸலாத் பாதுகாக்கப்படணும் நாங்க சொல்லுவோம். அப்ப அது தரூரியான்னு சொல்லுவோம். இப்ப தொழுகை என்று சொல்ற விஷயத்தில் உள்ள ஹாஜி என்ன? இப்ப நாங்க சொல்லுவோம் தொழுகையை சுருக்கி தொழுகிறதற்கு இருக்கின்ற அனுமதி, அதை நாங்க சொல்லுவோம் அது ஒரு மஸ்லஹா ஹாஜிய. இப்ப அஸ்லு ஸலாத்தே இல்லாமல் போகின்ற நேரத்துல இந்த சுருக்கி தொழுகிறதுக்கான அனுமதி என்று சொல்றதற்கு எந்த பெருமானமும் இல்லை. அதற்கு அப்படி ஒரு சட்டமே இருக்க மாட்டாது. இந்த தொழுகை என்பதே இல்லாமல் போகின்ற நேரத்தில், இந்த தரூரியாத் இல்லாமல் போகின்ற நேரத்தில் அதோட கிளைகளான ஹாஜியாத்தும் தஹ்சீனியாத்தும் ஆட்டோமேட்டிக்கா இல்லாமல் போய்த்திடும். அப்ப அதுல அந்த அவர் இங்க சொல்ல வர அதுல அந்த முக்கியத்துவ வேறுபாட்டை தான் அதனூடாக விளங்கப்படுத்த வர. இது அடிப்படை இல்லாம போனா கிளைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இல்லாமல் போயிடும் என்று சொல்றது. அப்ப அதுதான் அதனூடாக விளங்கப்படுத்தப்படுகின்ற அடிப்படையான கருத்து. மூன்றாவது பாயிண்ட் பாருங்க, லா யல்ஸமு மின் இஹ்திலால் ஹாஜியாத் வ தஹ்சீனியாத் இஹ்திலாலு தரூரியாத். இப்ப நாங்க சொன்ன கருத்துக்கு அப்படியே மறுதல். இந்த ஹாஜியும் தஹ்சீனியும் இல்லாமல் போனடுவீங்களே, அதுல ஏற்படுகின்ற ஒரு இஹ்திலால், அதுல ஏற்படுகின்ற ஒரு குளறுபடி தரூரியாத்தை பாதிக்குமா? பாதிக்க மாட்டார். அல்லது தரூரியாத்தை இல்லாமல் செய்யுமா? இல்லாமல் செய்ய மாட்டார். இப்ப உதாரணமாக இமாம் ஷாத்திபி சொல்ற உதாரணத்தை பாருங்க. என்னண்டா, இப்ப அவர் சொல்ற அந்த வசனத்தை பாருங்க, அஸ்ஸலாத்து இதா பதல மின்ஹ ذிக்ர் அவில் க்ராஅ அவி தக்பீர் அவ் கைரு ذلك மிம்மா யுஅத்து மின் அவ்ஸாஃபிஹா லா யுப்திலு அஸ்ல ஸலாத் என்று சொல்றார். இப்ப அந்த ஹாஜியாத்துகள் அவர் சொல்றார். இப்ப உதாரணமாக தொழுகையில ذிக்ர் என்று சொல்ற விஷயம் இல்லாம போனா, ருக்கூல சுஜூதுல நாங்க ஓதுகின்ற அந்த திக்ர்கள் அது இல்லாமல் போனார், அல்லது க்ராஅ தொழுகையில் ஓதுகின்ற விஷயங்கள், அவை தக்பீர் தொழுகையில நாங்க மொழிகின்ற தக்பீர், அவ் கைரு ذلك மிம்மா யுஅத்து மின் அவ்ஸாஃபிஹா அல்லது அது போன்ற அதனுடைய அந்த பண்புகளாக கருதப்பட முடியுமானவை, இது இல்லாமல் போனால் லா யுப்திலு அஸ்லு ஸலாத். அது தொழுகை என்று சொல்ற அந்த அடிப்படை கடமைய அது இல்லாம செய்யுமா? இல்லாம செய்ய மாட்டாங்க. அப்ப அங்க நாங்க புரிஞ்சு கொள்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறேன்டா, இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தொழுகையில விடுபடுவதன் காரணமாக தொழுகை பாத்திலாக மாட்டார். தொழுகையிட நாங்க ஓதல்களை தவிர்க்கிறதுனால அல்லது திக்ருகளை தவிர்க்கிறதுனால தக்பீர் சொல்றதை தவிர்க்கிறதுனால இதை இப்படி ஒன்றும் செய்யாம தொழுகை ஒன்று நடக்கிறது. இப்ப தொழுகை மொத்தமா பாத்தில் என்ற இடத்துக்கு போக மாட்டார். அப்ப தொழுகையிட எது இல்லாமல் போனால் பாத்தில் என்று சொல்றது, அப்ப அந்த தொழுகையிட அந்த அதாவது அர்கான்கள் அதன் அடிப்படையான ஒரு விஷயம் இல்லாமல் போக வேண்டும். அப்பதான் தொழுகை இல்லாமல் போகும். அப்ப அதோட ஹாஜி தரத்தில் உள்ள ஒன்று இல்லாமல் போகின்ற நேரத்தில் அதோட இந்த அஸ்லு ஸலாத் இல்லாமல் போக மாட்டார். அதான் அவர் சொல்ற அடிப்படையான கருத்து.
அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லுவாரு, وكذلك اذا ارتفع اعتبار الجهاله والغرر لا يبطل اصل البيع كما في الخشب والثوب والجوز والاصول المغيبه في الارض كالجزر واللفظ واسس الحيطان واشبه وما اشبه ذلك. இப்ப ஒரு விஷயத்தை இப்ப தெரியாமல் இருக்கிறது, அது என்னன்னு சொல்றது தெரியாது, கரர் என்று நாங்க சொல்ற நேரத்தில் அதனுடைய அந்த ஹக்கீக்கத்தை விளங்கி கொள்ளாத நிலைமை. வியாபாரத்தை பொறுத்தவரையில இந்த கரர் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஆனா அவர் சொல்லுவார் அஸ்லுல் பைஅ, அது அடிப்படையானது. இந்த கரர் என்று சொல்ற நேரத்தில் அது அந்த ஹாஜி தரத்திலானது. இந்த கரர் என்று சொல்ற விஷயம் அங்கு இருக்கிறது என்று இருந்தார். இப்ப கரர் தடுக்கப்படணும் மட்டும் தான் நாங்க சொல்றோம். ஆனா அந்த குறிப்பிட்ட வியாபாரத்துல கரர் இருக்கிறது என்று சொல்றது இந்த மொத்த வியாபாரத்தையுமே பாத்திலாக்கிருமா? பாத்திலாக்க மாட்டார். அந்த கரர் இருக்கின்ற நேரத்திலேயும் வியாபாரம் செல்லுபடியாவதற்கான நிலைமை இருக்கிறது என்று சொல்லுவார். இப்ப உதாரணமா அவர் சொல்லுவார் என்னண்டா, இப்ப அவர் சொல்ற தேங்காய்ல நாங்க தோலைய சிரட்டைய வல்லையை பயன்படுத்துறது, உள்ளால் உள்ள விஷயம் தானே. ஆனா அதை யாரும் பார்த்து வாங்குறது இல்லை. அப்ப அதை நாங்க வாங்குற நேரத்தில் அங்க ஜாலாண்டிக்குது. அதே மாதிரி இப்ப நிலத்துக்கு கீழே இருக்கின்ற பயிர்கள், கிழங்குகளோ இந்த கரட்டோ இது மாதிரி விஷயங்கள் நிலத்துக்கு கீழே இருக்கின்றவைகள் மொத்தமா வாங்குற நேரத்துல ஒவ்வொன்றா கலட்டி பார்த்து வாங்குறது இல்லை. ஜஹாலாண்ட் இருக்கின்ற நேரத்திலேயும் அவர் சொல்ற என்னன்னு, அந்த வியாபாரம் அங்க பாத்திலாக மாட்டார். அப்ப அந்த அஸ்லுல் பை பாக்கி லா யுபத்தில் என்று சொல்லுவோம். இப்ப அதே மாதிரி நாங்க இதுக்கு முந்தியும் சொன்ன கதா லவ் இர்தஃபஅ இஅ்திபாருல் முமாஸலா ஃபில் கிஸாஸ் லம் யுப்தில் அஸ்லுல் கிஸாஸ். அதாவது கிஸாஸ்ல அன்-நஃப்ஸ் பின்-நஃப்ஸ் வல் ஐன் பில்-ஐன் வல் அன்ஃப் பில்-அன்ஃப் என்று சொன்ன மாதிரி இந்த முமாஸலா இருக்கும். ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர், ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண், ஒரு மூக்குக்கு இன்னொரு மூக்கு, ஒரு காதுக்கு இன்னொரு காது. அப்ப அந்த ஒன்றுக்கு ஒன்று என்ற முமாஸலா இருக்கணும் என்று சொல்றது வசனங்கள் வலியுறுத்தப்படுகின்ற ஒரு விஷயம். முமாத்தலா இல்லாமல் போகின்ற நேரத்தில் அஸ்லுல் கிஸாஸ் இல்லாமல் போகுமா? போக மாட்டார். அஸ்லுல் கிஸாஸ் இருக்கும், முமாத்தலா இல்லாமல் போகின்ற நேரத்திலேயும் கூட நாங்க அதற்கான உதாரணம் உமர் அலி காலத்தில் நடந்த அந்த சம்பவத்தை நாங்க சொல்லுவோம். இது இந்த மூன்றாவது இந்த விஷயத்துல வலியுறுத்தப்படுறது. அடுத்து நாலாவது காய்தால சொன்னது அன்னஹு கத் யல்ஸம் மின் இஹ்திலால் التحسين بإطلاق أو الحاجي بإطلاق اختلال الضروري بوجه ما. நான் இன்னொரு வசனத்தில் அவர் விளங்கப்படுத்துறார் அல் இஹ்திலாலுல் குல்லி லில் ஹாஜியாத் வ தஹ்சீனி. நாங்க சொன்னோம் இந்த ஹாஜியாத் தஹ்சீனியாத் இல்லாம போறன்னு சொல்றது மொத்தமாக தரூரியாத்த இல்லாமலாக்கி விடாது. அது கன்செப்ட் ரீதியா நாங்க அதை ஒத்துக்கொள்வோம். ஏற்கனவே நாங்க சொன்ன உதாரணங்கள் மாதிரி. ஆனா இவர் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு என்றால், இந்த ஹாஜியும் தஹ்சீனியும் மொத்தமாக இல்லாமல் போறது என்று சொல்றது தரூரியாத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லையா? ஒரு குறிப்பிட்ட அளவு பாதிப்பை ஏற்படுத்தும். பிவஜிஹின் மா, ஏதேனும் ஒரு வடிவத்தில் பாதிப்பை கொண்டு வரும் என்று சொல்லுவார். அதாவது தரூரியாத்தை மொத்தமாக இல்லாமல் ஆக்கிட மாட்டார். ஹாஜி இல்லாமல் போறத்தினூடாக, தஹ்சீன் இல்லாமல் போறத்தினூடாக தரூரி மொத்தமா இல்லாம போகுமா? போக மாட்டார். ஆனா அவர் சொல்லுவார் என்றால், ஹாஜி மொத்தமாக இல்லாமல் போகின்ற நேரத்தில், தஹ்சீனி என்று சொல்ற விஷயம் மொத்தமா இல்லாம போற நேரத்தில் அங்க தரூரியாத்த அது ஏதேனும் ஒரு வடிவத்தில் பாதிக்குமா இல்லையா? பாதிக்கும். இப்ப பிரயாணம் போனா சுருக்கி தொழுறதுக்கான வாய்ப்பே இல்லை என்று இருக்கிற நேரத்தில், அல்லது ஒரு நோயாளிக்கு அவர் உட்கார்ந்த நிலைமையில தொழலாம், சாய்ஞ்ச நிலைமையில தொழலாம், ஏதோ ஒரு வடிவத்தில் அவருக்கு எப்படி வசதியோ அப்படி இருந்து தொழலாம் என்று சொல்ற அந்த சலுகை இல்லாமல் போகின்ற நேரத்தில், மொத்தமாவே இல்லைன்னு வைங்களே, அப்படி ஒரு சலுகை இல்லை என்று சொல்லி இருந்தா இப்ப தொழுகை அஸ்லு சலாத் பாதிக்குமா இல்லையா? ஏதோ ஒரு வடிவத்தில் பாதிக்கும். ஒருத்தர் படுக்கையில விழுந்தாருண்டா அவருக்கு எழும்பவே இயலாது என்று சொன்னா அவர் அந்த சந்தர்ப்பத்தை உண்மையில தொழ மாட்டார். அப்ப பிவஜிஹின்மா அஸ்லு சலாத் பிவஜிஹின்மா அங்க பாதிக்கிறது, அது நடக்கும்.
அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து தண்ணீரை பயன்படுத்தி வுது செய்யறதுக்கு இயலாமல் போகின்ற நேரத்தில் தயமும் செய்யலாம் என்று சொல்ற அந்த சலுகை இல்லாமல் இருந்தா அப்ப தண்ணீரை பயன்படுத்த முடியாத நோயாளி வந்து உலு செய்யலாம். உலு செய்யாம தொழுகின்ற ஒரு நிலைமை ஒன்றுக்கு அது கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப அங்க அஸ்லு ஸலாத் பிவஜ்ஹின்மா, ஏதோ ஒரு வடிவத்துல பாதிக்கும். இந்த கருத்தை இமாம் ஷாத்திபி இன்னும் சில அடிப்படைகளை நின்று விளங்கப்படுத்துறார் சொல்வார். அதுல முதலாவது சொல்ற அடிப்படையை பாருங்க. அன்னல் முத்தஜர்ர அலல் அஹஃப் பில் இஹ்லால் பிஹி முஅர்ரதுன் லித்தஜர்ரு அலா மா சிவா. மிச்சம் அந்த நாங்க சிம்பிள் அண்டு காண்ற ஒரு விஷயத்தை விட்டு விடுவதற்கு தைரியம் படுகின்ற ஒருத்தர், அது எல்லாருக்கு மேல் நிற்கிற ஒரு விஷயத்தை விட்டு விடுறதற்கு தைரியம் கண்டிப்பா அவருக்கு வரும். அந்த விதியை வச்சுதான் இவர் சொல்றாரு என்றால், இந்த ஹாஜி மொத்தமாக இல்லாம போனா கண்டிப்பாக அது தரூரிய பாதிக்கும். ஹாஜிய மொத்தமாக இல்லாம போகின்ற நேரத்துல, அதை கைவிடுவதற்கு துணிகின்ற நேரத்துல தரூரியை கைவிடுவதற்கொருத்தன் துணிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்ப சுருக்கி தொழுதல் என்று சொல்றத வந்து கைவிடுகின்ற ஒரு நிலைமை வருமாக இருந்தா கண்டிப்பாக தொழுதலையே கைவிடுகின்ற இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப ஹதீஸுகள்ல வார மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுபஹாத்துகளை தவிர்த்து கொள்றதுக்கு சொன்ன ஹதீஸ்ல சொன்னாரு, ஹலால் உபையின் வல் ஹராம் உபையின் பைனஹுமா உமூர் முஸ்தபிஹாத். இப்போ தெளிவாக ஹராம் என்ன அது தெளிவாக இருக்கிறது, ஹலாலும் தெளிவாக இருக்கிறது, ரெண்டுக்கும் நடுவில் கொஞ்சம் டவுட்டான விவகாரங்கள் இருக்கிறது. அதை நீங்க தவிர்ந்து கொள்ளுங்க என்று சொல்லு. ஏன் தவிர்ந்து கொள்ளணும்? மன் ஹாம ஹவுல் அல் ஹிமா யூஷிகு அன் யக்அ ஃபீஹா என்று சொல்லி, யாரு வந்து இந்த போர்டர்ல சுத்தி கொண்டு இருக்கிறாரோ அவர் போர்டரை தாண்டத்துக்கு வாய்ப்பு என்று சொல்றாரு. எனவே ஹராத்துக்கு நீங்க கிட்டவும் போவாங்க என்று சொன்னதுதான். ஹராத்துட போர்டர்ல போயிட்டு நீங்க நின்றீங்கண்டா அதுல விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதைத்தான் நீங்க சொல்ற கர்ராத்தி ஹவுல் அல் ஹிமா யூஷிகு அன் யக்அ ஃபீஹா என்று சொல்ற. அப்ப நீங்க தரூரியாத்தை தான் விடக்கூடாது. ஹாஜியாத்தை விட்டா பரவாயில்லை, ஆனா ஹாஜியாத்தை விட்டா யூஷிகு அன் யக்அ ஃபீஹா, தரூரியாத்தை விடுவதற்கான இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு என்று சொல்ற. அந்த ஹதீஸ இவர் இதற்கு ஆதாரமாக காட்டுவாரு. இன்னொரு ஹதீஸ் பாருங்க, லஅனல்லாஹு ஸாரிக யஸ்ரிகுல் பைதத ஃபதுக்தஅ யதுஹு வ யஸ்ரிகுல் ஹப்ல ஃபதுக்தஅ யதுஹு. அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னார், இந்த திருடர்கள் அவங்கள அல்லாஹு தஆலா சபிக்கட்டும். அதாவது ஒரு முட்டையை திருடினாலும் சரி, ஒரு கயிற்று திருடினாலும் சரி, அவனோட கைவிட்டப்படும். ஏன்னா முட்டையை திருடி பழகினவனுக்கு அடுத்து மற்ற விஷயங்களை திருடுற சிம்பிள் ஆகிடும். இதே முட்டையிலே கையை வெட்டினாத்தான் அடுத்ததுல கை வைக்க மாட்டாங்க. அப்ப இந்த கன்செப்டை தான் இங்க இமாம் ஷாத்திபி விளங்கப்படுத்துறார். ஏன் நாங்க ஹாஜியாத்தை மொத்தமா விடக்கூடாது, அல்லது தஹ்சீனியாத்தை மொத்தமா ஏன் விடக்கூடாது? அப்படி விடுவது என்று சொல்றது எங்க பாதிக்கும்? தரூரிய பாதிக்கும் என்று சொல்றது. அதற்கான ஒரு தியரியை அவரு இப்படி சொல்லுவார். அடுத்து இன்னொரு தியரி ஒன்று அவர் சொல்லுவார். என்னென்றால், அன்னல் இஹ்லால் பில் மண்டூப் முத்லகன் யுஷ்பிஹுல் இஹ்லால் பிர்ருக்னி மின் அர்கானில் வாஜிப். அதாவது இது சில வேளை நீங்க அந்த உசூல் ஃபிக்ஹ்ல மண்டூபண்ட பாடத்தை படிக்கிற நேரத்தில் பார்த்துப்பீங்க. இப்போ மண்டூபண்ட நாங்க சொல்றோம், அதை செய்யறது கட்டாயம் இல்லை. செய்தவர் வந்து அவருக்கு மதஹ் தவாப் இருக்கிறது, விடுகின்றவருக்கு தம்மும் இல்லை இகாபும் இல்லை என்று நாங்கள் சொல்லுவோம். இது மந்தூப், செய்தான் நன்மை செய்யாவிட்டால் குற்றம் இல்லை என்று சொல்கின்ற அந்த விஷயம். இப்ப அந்த தரம் கொடுக்கப்படுறது, அதாவது பில் ஜுஸ், அதுட ஒவ்வொரு தனித்தனி விஷயத்துக்கு தான். ஆனால் மொத்தமாக எல்லா மந்தூபுகளையும் நாங்கள் சேர்த்தோம்டா அது வந்து எதுவா மாறும்? மொத்தமாக அது வாஜிபாக மாறும். அல்லது முழு சொசைட்டியும் அதை பின்பற்றுறது வந்து வாஜிபானதாக மாறும். விளந்தானே? அதனுடைய பில் அஜ்ஸா, ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயத்தை செய்வது அல்லது விடுவது என்று சொல்றதுக்கு தான் அந்த சட்டம். ஆனா அதை மொத்தமாக செய்தல் என்று சொல்வது வாஜிப் என்று நாம சொல்லுவோம். விளந்தானே? அப்ப அந்த கருத்தை தான் இங்கே வலியுறுத்துகிறார். அதாவது அன்னல் இஹ்லால் பில் மண்டூப் முத்லகன் யுஷ்பிகுல் இஹ்லால் பிர்ருக்னி மின் அர்கானில் வாஜிப். அப்போ ஒரு மண்டூபை நாங்க விடுறது என்று சொல்றது
எதற்கு அது சமானமானது என்று சொன்னா ஒரு வாஜிபிட ஒரு ருக்குன விடுவதற்கு சமானமானது என்று சொல்றார். இப்ப இவர் அதை எங்க கொண்டு வந்து டச் பண்றாருண்டா, இவர் சொல்லுவார் என்றால் இந்த தஹ்சீனி ஹாஜி என்று சொல்றது அது எது போல என்று சொன்னா இந்த முபாஹ் மாதிரி மந்தூப் மாதிரி. முபாஹ் தஹ்சீனி அது முபாஹ் மாதிரி தரத்தை வச்சு பார்த்தா, ஹாஜி என்று சொல்றது மந்தூப் மாதிரி தரத்தை வச்சு பார்த்தா, பரூரி என்று சொல்றது வாஜிப் என்ற தரத்தில். இப்ப ஒரு ஹாஜிய விடுதல் என்று சொல்றது பெரும் பாதிப்பு இல்லை. ஆனா மொத்த ஹாஜியை விட்டோம் என்று சொன்னா இங்க அது பாதிக்கும். எப்படி மொத்த மந்தூப விட்டா அது வாஜிப பாதிக்கும் என்று சொல்றது மாதிரி, அதே மாதிரி மொத்த முபாஹ விட்டா எப்படி அது வாஜிப பாதிக்கும் என்று சொல்றது மாதிரி. அப்ப அந்த ஏற்கனவே நாங்க சொன்ன அந்த தியரி தான். அப்ப மொத்தமா ஹாஜிய விடையலாது. ஹாஜியில ஒரு ஜுஸ் விடுறது பிரச்சனை இல்லை, அல்ல மொத்தமா தஹ்சீனியை விடையில அதுல ஒரு ஜுஸ் விடுறது பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அது அந்த வாஜிப பாதிக்கும் அல்லது தரூரிய பாதிக்கும் என்று சொல்லி அவர் சொல்றார். இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட்ல அவர் சொல்ற விஷயம் இதெல்லாத்தினுடைய ரிசல்ட் என்ன என்று சொல்றதை தான் 5வது பாயிண்ட்ல சொல்றார். என்னது? அன்னஹு யம்பகி அல் முஹாஃபதா அலல் ஹாஜி வ அல தஹ்சீனி லித்தரூரி என்று சொல்றார். எனவே நாங்க என்ன முடிவுக்கு வாரோம், இப்படி நாங்க சொல்கின்ற இந்த கருத்துக்கள் நூடாக என்ன முடிவுக்கு நாங்க வாரோம் என்று சொன்னா, கண்டிப்பாக ஹாஜி என்ற விஷயத்தை நாங்க பாதுகாக்கணுமா இல்லையா? அதையும் கண்டிப்பா பேணும். ஹாஜி என்று சொல்ற தரத்தில் உள்ள செயற்பாடுகளை நாங்க கண்டிப்பா பேணும். தஹ்சீனி என்ற தரத்தில் உள்ள செயற்பாடுகளை நாங்க கண்டிப்பாக பேணணும். ஏன் என்றா தரூரிய பாதுகாக்கணுமாக இருந்தால் இவற்றையும் நாங்க பேணும். இவற்றை பேணினாத்தான் தரூரியும் முழுமையாக பேணப்படும். இல்லாட்டி இவற்றில் விடுகின்ற குறைபாடு தரூரியில பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்றார். அப்ப இந்த தியரிய அவரு சொன்னது, இந்த 5 விஷயங்களை அவரு சொல்றதன் ஊடாக உண்மையிலே விளங்கப்படுத்தப்பட்ட விஷயம் என்ன என்றா, எப்படி இந்த இந்த மசாலே என்று சொல்ற இந்த கன்செப்ட் அது ஒரு எப்படி ஸ்ட்ரக்சராக பில்டப் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்றது. ஒன்று இன்னொன்றுல தங்கியிருக்கு. தரூரியாத் அண்ட் பேஸ் அதை சுத்தித்தான் மற்றதெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறது. அப்ப எனவே தரூரியாத்தை பாதுகாக்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். தரூரியாத் இல்லாம போனா மற்ற எல்லாம் கலப்ஸ் ஆயிரும். ஆனா மற்றது இல்லாம போற தரூரியாத்தை மொத்தமா கலப்ஸ் ஆக்கிறார். ஆனா அந்த ஹாஜியாத்தும் தஹ்சீனியாத்தும் ஏனேவை மொத்தமாக இல்லாம போறதுல தரூரியாத்துல அது ஒரு பாதிப்பை கொண்டு வருகிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில தரூரியாத்தை நாங்க முழுமையா பாதுகாக்கணும்டா ஹாஜியும் தஹ்சீனியையும் கண்டிப்பா பாதுகாக்கணும். அதை பாதுகாத்தா தான் நாங்க தரூரியாத்தையும் சரியா பாதுகாக்க முடியும் என்று அவர் சொல்றார். அப்ப அந்த வகையில ஷரியாவை அதனுடைய தராதர வேறுபாடு இருந்தாலும் நாங்க என்ன செய்ய இயலாது, எல்லாத்தையுமே பின்பற்றித்தான் ஆகும். எல்லாத்தையும் பின்பற்றித்தான் ஆகும். ஏனென்றால் ஒரு தஹ்சீனி பின்பற்றப்படணும், அது முழுமையாக நிராகரிக்கப்படையல. எங்களுக்கு எதற்காக? இந்த தரூரி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. விளங்க, தரூரி பாதுகாக்கப்பட வேண்டும். இப்ப இந்த பின்புலங்கள்ல தான் நாங்க அந்த நிறைய விஷயங்களை புரிஞ்சு கொள்ளணும். இப்ப இந்த சிறுபான்மை சூழல்ல அந்த இப்படியான சில விஷயங்கள் பேசப்படுகின்ற நேரத்துல அங்க நாங்க கவனம் ஒன்றை கடைபிடிக்க வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது. ஆக முக்கியமாக இப்ப நாங்க சிறுபான்மை சூழல் அல்லது எங்களுக்கு இந்த சூழல்ல பேரினவாதத்தினுடைய ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கின்ற சூழல், அந்த வகையில நாங்க அதை விட்டு கொடுக்கலாம், இதை விட்டு கொடுக்கலாம், இதை விட்டு கொடுப்போம், இதை விட்டு கொடுப்போம் என்று சொல்லி அந்த விட்டு கொடுப்பு என்ற விஷயம் அது பெரிய பெருமானம் இல்லாத ஒரு விஷயம், அல்லது கருத்து வேறுபாடான விஷயம், அல்லது அது இல்லாத விஷயம், இது இல்லாத விஷயம் என்று சொல்லி அந்த விட்டு கொடுப்ப நோக்கின அந்த அழைப்பு இருக்கிறது. அதுல கவனமாக இருக்க வேண்டிய இடம் இதுதான். எந்த அளவுக்கு அந்த பேலன்சிங் பேணப்படுகிறது என்று சொல்றது. ஏனென்றால் அந்த விட்டு கொடுப்பு அது இத்லாக்காக ஒரு நாளும் அமைஞ்சிரே இல்லை, மொத்தமான விட்டு கொடுப்பாக ஒரு நாளும் அமைஞ்சிரே இல்லை. அப்படி மொத்தமான விட்டு கொடுப்பாக அமைஞ்சா அது கண்டிப்பாக அடுத்த
ஸ்டெப்ல அதுக்கு மேல இருக்கின்ற ஒன்றை அது பாதிக்கும். அந்த சட்டத்தை நாங்கள் முழுமையாக அப்ளை பண்றத அது பாதிக்கும். விளங்கல். இப்ப அந்த பின்புலத்துல தான் இந்த நிகாப் சம்பந்தமான சட்டம் இருக்கிறது. முகத்தை மூடுதல் என்று சொல்கின்ற அந்த விஷயம், முகத்தை மூடுதல் கட்டாயமானது அல்லதான். ஆனா இப்ப முகத்தை மூடுதல் தடுக்கப்படுகிறது என்று சொல்ற ஒரு சட்டம் வரையிலுமா? இப்ப நாங்க சிறுபான்மை பேரினவாதத்தின் எதிர்ப்பு எங்களுக்கு இருக்கிறது, ஒரு அச்சமான சூழல் இருக்கிறோம், எனவே நாங்க அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்ற அப்படி ஒரு சட்டம் வந்தா அது உண்மையிலே அது தஹ்சீனியா இருக்கையிலும், அந்த குறித்த விஷயம் தஹ்சீனியா இருக்கையிலும், அல்லது முக்கம்மிலாத்தாக இருக்க முடியும், முக்கம்மிலாத்து தஹ்சீனியாவாக வேணும்னாலும் இருக்க முடியும். ஆனா அந்த இடத்துல அதை இத்லாக் மொத்தமாக இல்லாம செய்யற என்று சொல்றது கண்டிப்பாக அதுக்கு மேல் உள்ளது அது பாதிக்குமா இல்லையா? பாதிக்கும். தரூரியாத்த அவுரத்தை மொத்தமாக மறைத்தல் என்று சொல்றது நாங்க சொல்லுவோம் சத்ருல் அவுரா தரூரியா. அப்ப அந்த சத்ருல் அவுராவை மறைத்தல் என்று சொல்ற அந்த தரூரியாவை பிவஜிஹின்மா ஏதோ ஒரு வடிவத்தில் அது பாதிக்குமா இல்லையாண்டா அது பாதிக்கும். அப்ப இதுல ஒரு சொன்ன மாதிரி அந்த நாங்க அல் முத்தஜர்ர அல் அஹஃப், அந்த அஹஃபுக்கு அதை செய்யறதுல நாங்க தைரியப்படுவோமாக இருந்தா அதற்கு அடுத்த ஸ்டெப்பு நோக்கி போறதுல அது பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் உண்டாக இருக்க மாட்டார். அப்ப நாங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அதுதான். கட்டாயம் இல்லை, எனவே விரும்பினாக்கள் செய்யுங்க, விரும்பினாக்கள் செய்யாம இருங்க என்று சொல்றது ஓகே, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதை ஒரு சட்டமா மாத்தலுமா? எங்களுக்கு அது ஒரு சட்டமா மாத்தல. அதே போலத்தான் இந்த அண்மையில இந்த உதுஹியா சம்பந்தமான விஷயத்திலே எங்களுக்கு இந்த தபஹ் என்ற விஷயத்தை, அதாவது உதுஹியா என்று சொல்றது ஆக முக்கியம் அறுத்தல் என்று சொல்றது, ஒரு உயிரினத்தை அறுத்தல் என்று சொல்றது. இந்த உயிரினத்தை அறுத்தல் என்று சொல்றத இத்லாக் மொத்தமாக இல்லாமலாக்கலுமா? மொத்தமாக இல்லாமல் உயிரினத்தை அறுத்தல் என்று சொல்றது மொத்தமாக இல்லாமல் போகின்ற நேரத்தில் அந்த அஸ்லுல் அமல், அஸ்லுல் உத்ஹியா இல்லாமல் போய்விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அதான் நாங்க அந்த பேண வேண்டிய ஆக முக்கியமான ஒழுங்கு. அப்ப அங்கதான் யூசுஃபுல் கர்லாவி ஒரு அழகான ஒரு பேலன்சிங் ஒன்று சொன்னார். அவர் சொன்னார் என்னண்டா, நீங்க அதாவது உங்களுக்காக உதுஹியா கொடுக்கிற நேரத்துல தபஹ கட்டாயம் செய்ய, ஒரு உயிரினத்தை வாங்கி அருங்க என்று சொன்னார். பிரிதொருத்தருக்காக நீங்க உங்களோட பெற்றோருடைய பேர்ல அல்லது யாருடைய பேர்ல நீங்க ஒரு உதுஹியா கொடுக்குறீங்க என்று சொல்லி இருந்தா அங்க தபஹ் இல்லாம அதை சதக்காவாக கொடுங்க, அது பிரச்சனை இல்லை. அப்ப அங்க அவரு அந்த சதக்கா கொடுக்கப்படணும் என்று சொல்ற வாதம் ஒன்று இருக்கிறது தானே, அது அதனுடைய தேவைதான் இன்றைய கூட என்று சொல்ற வாதம் இருக்கிறது தானே. அதற்கும் ஒரு வழி ஓப்பன் ஒன்று இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அஸ்லுல் உதுஹியா இல்லாம போகாம இருக்கிறதுக்கான ஏற்பாடு என்ன, அதற்கும் ஒரு வழி வேணும் என்று சொல்றது. அப்படி ஒரு பேலன்சிங்க யூசுஃபுல் கர்லாவி அங்க பேணினத்தை நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயம் தான் எங்களை பொறுத்தவரை கொஞ்சம் முக்கியமானது, நாங்க அடிப்படையில அப்ப பார்க்க வேண்டிய. அப்ப ஷாத்திபியினுடைய இந்த தியரியை புரிஞ்சு கொள்றதுல எங்களுக்கு நாங்க எந்த அளவு தூரம் இந்த மக்காசிதை அப்ளை பண்ண போற நேரத்துல, சமூக சூழல் அப்ளை பண்ண போற நேரத்துல அந்த பேலன்சிங் சரியாக பேணப்படணும் என்று சொல்றது. இங்க ஒன்று இன்னொன்ற மிகச்சி எல்லாத்தையும் கலப்ஸ் ஆக்கி விடுற மாதிரி ஆக்கிரப்படாது. இப்ப ஷாத்திபி சொல்றேன் என்றால் இது எல்லாமே ஒரு ஒழுங்குல தான் செட்டப் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் அந்த உரிய முக்கியத்துவம் கொடுத்து தான் இது பண்ணப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த பௌதீக உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல இந்த கோள்களையும் நட்சத்திரங்களையும் ஒரு ஒழுங்குல அல்லாஹ் வச்சிருக்கிறான், ஒன்று ஒன்று மோதுறது இல்லை. அப்ப அதற்கு இடையிலான அந்த ஈர்ப்பும் அந்த ஓட்ட வேகமும் இதெல்லாம் எப்படி பேலன்ஸா பேணப்படுகிறது. ஏன்னா அங்க ஒரு கலப்ஸ் ஒன்று நடக்குது இல்லை, ஒவ்வொன்றுடைய பாரம், அதனுடைய ஈர்ப்பு சக்தி, அதனுடைய ஓட்ட வேகம் இதெல்லாம் ஒரு சமநிலையில் இருக்கிறது. எனவே எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிற ஒன்றொன்று மோதுது இல்லை. இதே மாதிரி தான் இந்த மசாலிகள் மெயின்டைன் பண்ணப்பட்டது. அப்ப அதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெயிட் ஒன்று இருக்கிற, ஒன்றுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் இருக்கிறது. அது எப்ப செய்யப்படணும் எப்ப செய்யப்படக்கூடாது என்று சொல்ற ஒரு ஒழுங்கு கொண்டு இருக்கிறது. அதை சரியா போயினோம்னா தான் மஸ்லஹா நிறைவேறும். அதுல ஒன்றுக்குரிய முக்கியத்துவத்தை கூட கொடுத்தாலும் மஸ்லஹா நிறைவேறாது, ஒன்றுக்குரிய முக்கியத்துவத்தை இல்லாம செஞ்சாலும் மஸ்லஹா நிறைவேறாது. அதான் நாங்க இந்த ஷாத்திபியினுடைய இந்த தியரியிலிருந்து படிச்சு கொள்ற ஆக முக்கியமான பாடம்.